ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 ஹவர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து 4 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டீச்சிங் ரிலேட்டடான ஜாப். இந்த ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டீச்சிங் ரிலேட்டடான ஜாப் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து என்ன சப்ஜெக்ட்டுக்கு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் டீச்சிங்காக. ஸோ இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு வந்து 1 இயர் டீச் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா பிஏ இங்கிலீஷ் அல்லது எம்ஏ இங்கிலீஷ் நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் வந்து கேட்டிருக்காங்க. வைஃபை கனெக்ஷன், வெப்கேம் இதெல்லாமே வந்து நல்லா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸில் நீங்கள் வந்து அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஷிஃப்ட் வந்து அவங்க வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 3 PM-லேருந்து 10 PM, அதுக்கப்புறம் வந்து 6 PM-லேருந்து 11 PM. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க கிட்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 PM-லேருந்து 11 PM வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் அல்லது UAE கிட்ஸ்க்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 10 PM-லேருந்து 2 AM வரைக்கும் வந்து US அல்லது கனடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 AM to 8 AM வந்து பார்த்தீங்கன்னா US அல்லது கனடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஷிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 to 4 hours நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ உங்களோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கிட்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே உங்களோட ஜாப்ல வந்து அடங்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து ஹையர் பண்ணுறா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளானட் ஸ்பார்க். ஸோ இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க இந்த ஜாப்க்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 or 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 28 ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணி இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 இருக்குது. ஸோ நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் சிடிசி வந்து 4,50,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணுங்க. இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். உங்ககிட்ட வந்து ஒரு லேப்டாப் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. லேப்டாப், வைஃபை கனெக்ஷன் எல்லாம் இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 இயர் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து வேறு ஏதாவது மேஜரில் டிகிரி முடிச்சிருந்தீங்க, இங்கிலீஷ் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது மேஜரில் டிகிரி முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா 1 இயர் வந்து இங்கிலீஷ் டீச் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து பிஏ இங்கிலீஷ் அல்லது எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வந்து ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கூட தாராளமாக இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஓகே வந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.